ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிற ஒரு சில தாட்ஸ் எதை பற்றி, இந்த இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, யுஏஇயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அமீரகத்தில் பொதுவாக சேலரி வந்து கம்பெனியில் உள்ள பொசிஷன்ஸுக்கு குறிப்பிட்ட பொசிஷன்ஸ், பொதுவான பொசிஷன்ஸ், காமனான பொசிஷன்ஸுக்கு எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டிவ் சேலரிஸ், ஒரு அனுமானமான ஒரு ஆவரேஜான சேலரிஸ், ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக, ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ. நம்ம எல்லாருமே நம்ம நாடை விட்டு கடல் கடந்து அமீரகத்துக்கோ அல்லது வேறு எங்கேயோ ஊரை விட்டு நம்ம வெளியூருக்கு போகிறோம். இந்தியாவுக்குள்ளேயே வெளியூராக இருந்தாலும் சரி, அல்லது கடல் கடந்து வெளிநாடாக இருந்தாலும் சரி, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எதுக்காக போகிறோம்? வருமானம், பொருள் ஈட்டுவதற்காக தான் போகிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்டாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகளாக இருக்கிறோமோ, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதற்கு தகுந்த மாதிரி, நம் திறமைக்கு தகுந்த மாதிரி, அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி, கல்விக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேலரி நிர்ணயிக்கப்படுது. அப்படி பார்க்குறப்போ இங்கே யுஏஇயில் நிறையா பேர் பல கனவுகளை சுமந்து கொண்டு விசிட் விசாவில் வேலை தேடுறாங்க. அவங்க படிச்சுட்டு வர்றாங்க, நிறைய கிராஜுவேட்ஸ் தான் வர்றாங்க. ஒரு சில பேர் 1-2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றாங்க. ஒரு சில பேர் ஃப்ரெஷர்ஸாகவே வர்றாங்க நிறைய பேர். ஒரு சில பேர் அனுபவத்தோடு சீக்கிரமாக வேலை வாங்கவும் செய்கிறாங்க. ஒரு சில மீடியம் ரேஞ்சில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் ரொம்ப டைம் எடுக்குது அவங்களுக்கு. பல சின்ன சின்ன ஸ்மால் ட்வீக்ஸ் பண்ணால் இந்த ஜாப் கிடைக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக சிவி மேபி அந்தளவுக்கு ஒரு அப்பீலிங், அட்ராக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியாரிட்டி இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் இன்டர்வியூவில். நம்ம சரியாக பண்ணுறதா நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும், ஆனால் எம்ப்ளாயருக்கு பார்க்குறப்போ அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. அதனால் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம வேலை வாய்ப்பு, நம்ம நினைக்கின்ற கனவு வேலையிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு தடைக்கல்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகிறப்ப தான் நமக்கு நம்மளுடைய ட்ரீம் ஜாப் கிடைக்கிது. ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அட் த எண்ட் நம்ம வேலை கிடைக்கணுன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம மைண்டை ஓப்பனாகவே வச்சுக்க வேண்டியிருக்கு. மைண்டை ஓப்பனாகவே வச்சு நிறைய விஷயங்கள், புதிய புதிய விஷயங்கள் டெய்லி நம்ம கற்றுக்குறோம். ஒன்றுலேயுமே ஒரு வேல்யூபிளான ஒரு லெசன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, இல்லைங்களா? அதனால தான் மைண்டை திறந்த புத்தகமாக வச்சுன்னு ஓப்பனாக எது தகவல் விழுதோ அது அப்படியே ஒரு விஷயம் விழுதுன்னா அது என்ன கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து உள்ளார போய் அதை கற்றுக்கிட்டு மைண்டில் நிலைநிறுத்தி வச்சுக்கணும். யாருக்கு தெரியும், உங்களுடைய ஜாப் சர்ச்சிங் அல்லது நீங்கள் கரியர் ஓரியன்டாக ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முந்தையோ, 2 மாதத்துக்கு முந்தையோ, 2 வாரத்துக்கு முந்தையோ கற்றுக்கிட்ட ஒரு சில சாதாரணமான தகவல்கள் பேருதவியாக இருந்து அந்த வேலை கிடைக்கிறதுக்கு, அந்த கேரியர் செட் ஆகிறது கூட காரணமாக அமைந்து விடக்கூடும், இல்லையா? ஓகே, கம்மிங் பேக் டு த சேலரி. இன் ஜென்ரல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்குது. நார்மலாக இப்போ ஜூனியர்ஸ்லாம் ஓகேங்களா, என்ட்ரி லெவல் பொசிஷன் சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வித் ஜூனியர் பொசிஷன் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ். என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ் பெரும்பாலும் எல்லா பொசிஷன்ஸுக்குமே சேலரி கம்மியாக தான் இருக்கும். சேலரியை இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே ஜம்ப் பண்ணி வந்த உடனே 7,000-8,000 திரகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க. அது நடக்காது. எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். இப்போ 7,000-8,000 திரகம்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறவங்களாம் அவங்க அந்த லேடரில், கேரியர் லேடரில் ஏறி அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க ஜம்ப் பண்ணி வந்ததில்லை. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்கில்ஸ், திறமையினுடைய அதிகபட்சமான ஒரு ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் இருக்கிறதன் காரணமாக அவங்க எடுத்த உடனே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பயங்கரமான நாலேஜ், பயங்கரமான திறமை, ஒரு வேலையை பட்டுன்னு இம்மிடியேட்டாக ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பிளஸ்டு திங் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நல்ல சேலரி கிடைக்கிறதும் உண்டு. அப்போது அது என்ன அர்த்தம்னா, திறமை எப்படி வருதுங்க? அனுபவத்தின் மூலமாக வருது. நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நிறைய திறமைகளை நீங்கள் அந்த வருஷத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடும், இல்லைங்களா? அப்போது ஒரு சில பேருக்கு படிக்கிறப்போ ரொம்ப ஷார்ப்பாக கற்பூர புத்தியோடு இருப்பாங்க. படித்து முடிச்சுட்டு 2 வருஷத்துலேயே அவங்களுக்கு 6-7 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அளவுங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு திறமை 2 வருஷத்துலேயே அவங்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னா, பை நேச்சர் அவங்களுக்கு அந்த கற்பூர புத்தி நான் சொன்னேன்ல, கிராஸ்பிங் கெப்பபிலிட்டி, எடுத்து சொன்னாலும் உடனே பிடிச்சிக்குவாங்க, உடனே புரிஞ்சுக்குவாங்க. அப்போ எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும், சரிங்களா? அட் த எண்ட் சேலரி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the amount of skills that you possess relevant to the job that you are going to land, that you are going to do, சரிங்களா? அப்போது என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ், நான் நார்மலாக சொன்ன மாதிரி அட்மின் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ், கிளர்க், அட்மின் அசிஸ்டன்ட், ஓகேங்களா, அட்மின் ஆஃபீஸர், ஜூனியர் அட்மின், ஓகேங்களா, ரிசப்ஷனிஸ்ட், இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் பல கம்பெனிஸில் பல சேலரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி சொல்கிற மாதிரி சின்ன கம்பெனிஸ் கம்மியான சேலரி, பெரிய கம்பெனிஸ் கொஞ்சம் கூடுதலான சேலரி. ஜென்ரல் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸுக்கு ஒரு 2,500 ஆரம்பித்து
ஒரு 4000 திரகம் வரைக்கும். இண்டிகேட்டிவ் தான், பை த வே இண்டிகேட்டிவ் சேலரி. ஓகேங்களா, எதுவுமே வந்து ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. ஒரு 2500னா சின்ன கம்பெனிஸு, அதிகமான ஹெட் கவுண்ட் இல்லை, அதிகமான இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நிறைய சேலரி கொடுக்க முடியாது. 2500, ஈவன் டிரைவருக்கே 2000 2500 கிடைக்கிது ஆக்சுவலாக வித் அக்காமடேஷன். நான் சொல்ல இந்த 2500லேருந்து 4000ங்கிறது ஆல் இன்க்ளூசிவ் சேலரிஸ், அக்காமடேஷன்லாம் இல்லைங்க. அதில் நம்ம அக்காமடேஷன் பார்த்துக்கணும். 2500லேருந்து 4000 திரகம். ஓகேங்களா, ஒரு நார்மலான ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷன். இன்னும் சில கம்பெனிஸ், ரொம்ப கம்மியான கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ரொம்ப சின்ன கம்பெனிஸ்லாம் 1500 கூட ரொம்ப அடிமாட்டு ரேஞ்சுக்கெலாம் பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ லேபரர்ஸுக்கே இப்போலாம் 1000 திரகத்துக்கு கம்மியாக யாருமே பே பண்ணுறது இல்லைங்க. எல்லா கம்பெனிஸும் பெரும்பாலும் 1000 to 1500 வித் அக்காமடேஷன், 1500 வித் அக்காமடேஷன் அண்ட் ஃபுட்டு கொடுக்குறாங்க. தங்குறதுக்கு இடமோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் ப்ளஸ் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி என்ட்ரி லெவல் பொசிஷன், அட்மின் பொசிஷன், ரிசப்ஷனிஸ்ட், ஓகேங்களா, 2500லேருந்து 4000. ஒரு சில கம்பெனிஸ் 5000 கூட போது. நான் சொல்கிறது ஆவரேஜ். பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். பட் அந்த ஆவரேஜ் நம்ம 100 கம்பெனிஸு, ஒரு கம்பெனி ஒரு 2500 பே பண்ணோம், ஒரு கம்பெனி 7000 பே பண்ணோம். 100 கம்பெனிஸ் சேர்த்து அதை 100ஆல் வகுத்தன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரௌண்ட் ஒரு 3500லேருந்து 4000 திரகம் வரலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆவரேஜ். நான் சொல்ல மாதிரி கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர், நீங்கள் இன்ஜினியராக வர்றீங்க, என்ட்ரி லெவல் பொசிஷன், ஃப்ரெஷ் கிராஜுவேட் இன்ஜினியர் அல்லது ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறோம், ப்ளஸ் 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் கம்மியாக தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் ரொம்ப கம்மியாக 3000 கூட பே பண்ணுறாங்க. 3000 to லெட்ஸ் சே 5000 வச்சுக்கோங்களேன். இன்ஜினியர்ஸுக்கு ஜூனியர் ஃப்ரெஷ் கிராஜுவேட் வந்து அப்போ தான் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அப்போ இனிமேல் தான் அவங்க வந்து கேரியர் படிகளை தொடரணும், ஆக்சுவலாக தொடங்கணும், அவங்களுடைய தொடக்கம். அதனால் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 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 ஒரு 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அட்மின், நான் என்ட்ரி லெவல் அட்மின் இல்லாமல் ஒரு நான் சொல்கிற மாதிரி 5 to 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம், ஓகேங்களா, 5000லேருந்து 7000 7500 திரகம் வரைக்கும். நான் சொல்கிற பொசிஷன் செக்ரட்டரியாக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக இருக்கலாம், ஆஃபீஸ் மேனேஜர், ஓகேங்களா, அட்மின் ஆஃபீஸர், இந்த மாதிரி டெக்னிக்கல் அட்மின் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், பல பொசிஷன் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக. அவங்களுக்கு வந்து 5000லேருந்து 7500 திரகம் ஒரு இண்டிகேட்டிவ் சேலரி தான். 5லேருந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போக போக அப்படியே ஆஃபீஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி, அட்மின் அசிஸ்டன்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரிலாம் கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, எம்டிக்கு, சிஇஓவுக்கு, ஜெனரல் மேனேஜருக்குலாம் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக இருக்காங்களா, அதெல்லாம் ஆஃபீஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஒரு சில மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து 20 to 25,000 திரகம் கூட பே பண்ணுறாங்க. ஆனால் 20 to 25,000 திரகம் வந்து ஒரு மேனேஜரோட சேலரி, ஒரு 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 மிட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜரோட சேலரி ஆக்சுவலாக. ஓகேங்களா, மிட்னு கூட சொல்ல முடியாது, சீனியர் மேனேஜரோடைய சேலரி வந்து அதை விட சீனியர் மேனேஜருடைய ஸ்டார்டிங் சேலரின்னு வச்சுக்கோங்களேன். 20 to 25ங்கிறது நல்ல சேலரிங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சில கம்பெனிஸ் ஹையாக பே பண்ணுறாங்க. நார்மலாக செக்ரட்டரி, ஆஃபீஸ் மேனேஜருக்கு இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் 10 to 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஈவன் வந்து ஒரு 10 to 15,000 திரகம் கூட பே பண்ணுறாங்க. ஒரு சில அட்மின் மேனேஜர், மேனேஜரியல் லெவல், இந்த மாதிரி 10 வருஷம் தாண்டிட்டாலே உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவலுக்கு வந்துடணும் நம்ம. ஈவன் அந்த பொசிஷனை கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஸ்கில்ஸை கூட்டிகிட்டே வருது, உங்களுடைய சேலரி ஏறிக்கிட்டே வரும். அதே கம்பெனியில் இருந்தாலும் ஏறிக்கிட்டே வரும். இல்லை வேறு கம்பெனிக்கு நீங்கள் புதுசாக போகிறீங்கனாலும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அதுக்கு மேலே ஒரு டிகிரி இருக்குது. ஒரு ஆஃபீஸ் மேனேஜர், அட்மினுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 8000லேருந்து 12,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு சில கம்பெனி 9,000 10,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்குது. வேரி ஆகுது ஆக்சுவலாக. இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டெக்னிக்கல் பொசிஷன்ஸாக இருக்கிறதுனால அவங்களாம் வந்து போக 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 சீனியர் இன்ஜினியர், லீட் இன்ஜினியர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டெப்யூட்டி மேனேஜர், டெக்னிக்கல் மேனேஜர், அப்புறம் நார்மல் மேனேஜர், அந்த செக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரிலாம் போக போக மேனேஜரியல் லெவல், டெக்னிக்கல் லெவல்லாம் போக போக அவங்களுக்கு வந்து 20,000லேருந்து 30,000 திரகம், அந்த மாதிரி நான் சொல்ல மாதிரி 15லேருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உள்ளவங்களுக்கு அவங்க இந்த கேரியர் ப்ரோக்ரெஷன் ப்ளஸ் ஜென்ரலாகவே நீங்கள் வெளியில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ அந்த மேனேஜர்ஸுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25,000லேருந்து 35,000 திரகம் வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ் கூடுதலாகவும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி திருப்பி வலியுறுத்துறது, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு இண்டிகேட்டிவ் சேலரிஸ், ஆவரேஜ் சேலரிஸ். ஓகேங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் பொசிஷன் அட்மினில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் எது வரைக்கும் ரீச் ஆகலாம்? அட்மின் அசிஸ்டன்ட், அட்மின் ஆஃபீஸர், அட்மின் சூப்பர்வைசர். இந்த சைடு வந்தீங்கன்னா கேம்ப் சைடில் வந்தீங்கன்னா கேம்பும் அட்மின் தான். கேம்ப் அட்மின் மேனேஜர், கேம்ப் சூப்பர்வைசர், கேம்ப் மேனேஜர், அட்மின் மேனேஜர். இல்லை இந்த ஹெச்ஆர் சைடில் வந்தீங்கன்னா ஹெச்ஆர் அசிஸ்டன்ட், ஹெச்ஆர் ஆஃபீஸர், ஹெச்ஆர் சூப்பர்வைசர், ஹெச்ஆர் டெப்யூட்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஹெச்ஆர் டைரக்டர்.
அதே மாதிரி இன்ஜினியரில் வந்தீங்கன்னா இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், லீட் இன்ஜினியர், டீம் லீடு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டெப்யூட்டி மேனேஜர், இன்ஜினியரிங் மேனேஜர், சீனியர் மேனேஜர், இன்ஜினியரிங் டைரக்டர், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்லேயே பல இது இருக்குங்க, ராமிஃபிகேஷன்ஸ் சொல்லுவாங்க, பல செக்மெண்டேஷன்ஸ், பல ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குவாலிட்டி இன்ஜினியர், நார்மலாக ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதுங்க, ரெலவெண்ட்டாக படிக்கிறதும் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தா தான் அந்த வேலை செய்ய முடியுங்கிற பொசிஷன்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு சோலார் இன்ஜினியர், சோலார் பேனல்ஸ்லாம் படிக்கிறா இருந்தால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர்னால் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஆனால் ஒரு சில பொசிஷன்ஸுக்கு வந்து உதாரணத்துக்கு குவாலிட்டி இன்ஜினியர், QA/QC இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அது எந்த துறை சார்ந்து போகிறோமோ அந்த டிகிரி இருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். உதாரணத்துக்கு மற்ற பொசிஷன்ஸ் லைக் HSE இன்ஜினியர், ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்வாரன்மெண்ட் இன்ஜினியர், HSE இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளானிங் இன்ஜினியர் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுங்க. எப்போவுமே டிமாண்ட் உள்ள ஒரு பொசிஷன் பிளானிங் இன்ஜினியர். எந்த ஃபேக்கல்ட்டியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஷெடியூலிங், அந்த பிளானிங், உங்களுக்கு நல்ல கேல்குலேஷன்னு, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, ஆக்சுவலாக மேன் பவர் எப்படி ஷெடியூல் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் எப்படி பண்ணுறது, டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பிளானிங் சைடில் வந்து அப்படியே வரலாம். எஸ்டிமேஷன் இன்ஜினியர், எல்லாமே பிளானிங், எஸ்டிமேஷன், குவான்டிட்டி சர்வேயர், QSன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து சிப்ளிங் பொசிஷன், பக்கத்தில் ஸ்பெஷாலிட்டி உள்ளது ஆக்சுவலாக. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சில பெரிய கம்பெனிஸில் ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்கே 15,000 கூட நீங்கள் போகலாம். அது டிபெண்டிங் ஆன் த கம்பெனி சைஸ். பெரிய EPC கம்பெனிஸ், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, EPC, அல்லது பிக் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பெரிய கம்பெனிஸில் இந்த மாதிரி பிளானிங் இன்ஜினியர், QA/QC இன்ஜினியர், HSE இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர், சீனியர் பிளானிங் இன்ஜினியர், பிளானர், ஓகேங்களா, எஸ்டிமேட்டர், இந்த மாதிரி உள்ள பொசிஷன்ஸ்க்கெலாம் போகிறப்போ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பொசிஷன்ஸ், நல்ல நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வேணும். இதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ரொம்ப இவங்களாம் வந்து ப்ரொப்போசல் இன்ஜினியர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. டெண்டரிங் இன்ஜினியர், சீனியர் டெண்டர் இன்ஜினியர், அதெல்லாம் வந்து க்ரோத் வந்து டெண்டர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், மேனேஜர் அந்த அளவுக்கு போகும். அவங்களுக்குலாம் ஸ்டார்டிங்கே 15-20 தான். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து 18,000 20,000 மினிமம். அது மினிமம் கிடையாது, ஒரு ஆவரேஜ். அதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மேலே வளர்ந்துக்கிட்டே போகலாம். அதனால தான் பெரும்பாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த ஒரு சில பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்டக் ஆகிடுவாங்க வேறு ஒரு லெவலில் ஆக்சுவலாக. ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் EPC இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக உள்ளது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டி. இதை நோட் பண்ணிங்க, HSE, QHSE குவாலிட்டி அல்லது HSE இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர், ஓகேங்களா, எஸ்டிமேஷன் இன்ஜினியர், ப்ரப்போசல் இன்ஜினியர், ஓகேங்களா. இந்த மாதிரி உள்ள பொசிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப 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 வேல்யூ இருக்குங்க. இந்த இதுக்கெலாம் சேலரிலாம் ரொம்ப ஹை சேலரி தான் ஸ்டார்டிங்கே. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 to 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா நாட் லெஸ் தென் 10,000. அதுக்கு குறைச்சாலாம் நீங்கள் வந்து உங்கள் சேலரி எக்ஸ்பெக்டேஷனாக வைக்க வேணாம். உங்களுக்கு டிமாண்ட் அதிகம், நிறைய உங்களுக்கு கால்ஸ் வரும். அதே சமயத்தில் படிச்சுட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற திறமைகளை வந்து நம்ம எப்போவுமே ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறையா ரெலவெண்ட்டான கோர்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி இப்போலாம் உதாரணத்துக்கு வந்து இப்போது ஃபைனான்சிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், CPAன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நிறைய இந்த கோர்சஸ் இன்டர்நேஷ்னலி அக்ரிடேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. HRக்கு வந்து CIPD, CHRA, CHRP, அதே மாதிரி வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கு இது நிறைய கோர்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பண்ணி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே சமயத்தில் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு இருக்குல்ல, கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ். நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தானே, அது என்ன பெருசுன்னு. லாங்குவேஜும் ஒரு ஸ்கில்லுங்க ஆக்சுவலாக. இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்குன்னா யூ ஆர் பொசஸிங் எக்ஸலண்ட் ஸ்கில். அது வந்து இட் வில் செல் யூ. உங்கள்கிட்ட வந்து திறமைகள் கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசிட்டிங்கன்னா யூ வில் பி செலக்டட் இன் தட் இன்டர்வியூ. யூ கேன் மேனேஜ் இட். அந்த ஜாபை மேனேஜ் பண்ணிடலாம். நல்ல ஆங்கில திறமையை சரளமாக பேசுகிறதுக்கு வளர்த்துக்கணும். இப்போ உள்ள மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எங்கே போனாலும், நான் பிளானிங் இன்ஜினியர்னு சொல்கிறேன்ல, எஸ்டிமேட்டர், இவங்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் தான் உங்களுக்கு வேலையே மெயினாக. சாஃப்ட்வேர்லாம் நிறைய இருக்குது. மைக்ரோசாஃப்ட் இந்த சாஃப்ட்வேர்லேருந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் டேட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். எக்ஸல் அட்வான்ஸ்டு, வெரி அட்வான்ஸ்டு எக்ஸல் ஸ்கில்ஸ் வேணும். இதுக்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ், ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திறமைகளை ஃபைன் டியூன் பண்ணால் சேலரி இந்த மாதிரி திறமைகள் வர 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 உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் சாதாரண கிளர்க்காக இருக்கலாம். கிளர்க்காக இருந்துட்டு 3,000 திரகத்தில் 2,500 திரகத்தில் உங்கள் கரியர் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பேஷன்,
நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, நல்ல எம்எஸ் ஆஃபீஸில் குறிப்பாக எக்ஸலில் திறமைகள் இருக்குன்னா, அது அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளர்க்காக இருந்தாலும் சரி, அதை மட்டும் அந்த ஷேப் பண்ணி அந்த பேஷனோட எக்ஸல் அந்த இங்கிலீஷை டெவலப் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஹைட்ஸுக்கு கொண்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சுலாம் வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, நல்ல எக்ஸல் ஸ்கில்ஸு, நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவலில், ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஜாப் வேகன்சிஸு மினிமமாக 8 to 10,000 நல்ல ஒரு ஜாப் ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த கேரியரை அப்படியே கொண்டு வரணும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இன்டர்வியூவில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வேல்யூ மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா? அதனால் இந்த சேலரிஸ் வந்து நம்ம திறமைகளின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம திறமைகளை நம்ம ரொம்ப பட்டை தீட்டி ரொம்ப அப் டு டேட்டாக இருக்க வேண்டியது. மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக போட்டியாக இருக்குங்க. 1000 லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் மார்க்கெட்டில் வந்து உழுவுறாங்க வேலைக்காக தேடிக்கிட்டு. அதில் நம்ம தனிச்சு காட்டினா தான், நம்ம திறமைகளை தனிச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயர் ஆக்சுவலாக, இல்லைங்களா? அப்போ நம்ம ரொம்ப ப்ரெசென்டபுளாக, ரொம்ப அப் டு டேட்டாக, அப்டேட்டடாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால தான் இங்கே சேலரிஸ் வந்து துபாயில் ரொம்ப லுக்ரேட்டிவ். துபாயிலையும் அபுதாபிலையும் யூஏஇயில் ரொம்ப லுக்ரேட்டிவ், ரொம்ப அட்ராக்டிவ். கம்பேரிங் டு நான் குவைத்தில் இருந்திருக்கேன். சவுதி சேலரிஸ் பொதுவாக சேலரி, மார்க்கெட் சேலரி ஜிசிசி கண்ட்ரீஸில் பார்க்குறப்போ துபாய் பேஸ் மோர், ஐ மீன் யூஏஇ பேஸ் மோர், அபுதாபி பேஸ் வே மோர். அபுதாபியில் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது, ரொம்ப அதிகமாக பே பண்ணுவாங்க அபுதாபியில் ஆக்சுவலாக. பொதுவாக துபாயிலேயும் நல்லா பே பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது, மீடியம் ஏதோ பே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆவரேஜாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யூஏஇ இஸ் த பெஸ்ட் மார்க்கெட் பேயர் ஆக்சுவலாக, ஓகேங்களா? அப்போ இப்போ சவுதி கொஞ்சம் பூம் ஆகிட்டுருக்கு. நியூம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ நல்லா பூம் ஆகிட்டுருக்கு. அங்கேயும் வந்து சேலரிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. முந்தி மாதிரிலாம் இல்லை, இப்போ வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் சேலரி அங்கேயும் கேட்குறாங்க இங்கே உள்ள கேண்டிடேட்ஸு. கத்தார், குவைத்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸ் சேலரி, பட் நான் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். ஆனால் ஆயில் அண்ட் கேஸ், பெரிய பெரிய ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் எங்கே போனாலுமே ரொம்ப லுக்ரேட்டிவ், பெரிய சேலரி ஆக்சுவலாக. இப்போ கேஓசி, குவைத் ஆயில் கம்பெனி, கேஎன்பிசி, குவைத் நேஷனல் பெட்ரோலியம் ஆயில், கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ். அதே மாதிரி இங்கே அட்னாக் இருக்குது, அட்னாக், ஈனாக், அந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸ். கத்தாரில் கத்தார் கேஸ், கேப்கோ, கத்தார் பெட்ரோலியம் கம்பெனி. ஒமானில் வந்து பிடிஓ, ஓகேங்களா, பெட்ரோலியம் டெவலப்மெண்ட், அந்த ஒமானி கம்பெனி ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸில் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டு, நல்ல ஒரு நாலேஜோட, எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் வந்து நல்ல உங்கள் திறமைகளை காட்டி அங்கே போய் சேர்ந்துட்டிங்கன்னா வாழ்க்கை செட்டில்டு, அது அவ்வளோதான், ஓகேங்களா? ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நேஷ்னலைசேஷன், அந்த நாட்டுக்காரங்களை செலக்ட் பண்ணுற அந்த ஒரு பிளானும் எல்லா கம்பெனிலும் இருக்குது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுக்காரங்க, ஏஷியன்ஸ், குறிப்பாக இந்தியன்ஸ் வந்து பயங்கரமான திறமையோட, நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க இந்த வேலைகள்லாம் ரொம்ப திறமையாக டீல் பண்ணுறதை வந்து யாருமே வந்து பீட் பண்ண முடியல. இந்த நாட்டுக்காரங்க லோக்கல்ஸ்க்கெலாம் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க நல்லா வளர்ந்துக்கிட்டு வராங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் போய் படித்து உள்ளார வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும் ஆக்சுவலாக. ஏன்னா அதனால தான் நம்ம இந்த இந்தியன் கம்யூனிட்டி, ஏஷியன் கம்யூனிட்டிலாம் ஜிசிசியில் இருக்கிறது காரணம் இந்த திறமைகளின் அடிப்படையில் தான். சரிங்களா? இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப். வேறு என்னென்ன டாப்பிக்கில் பேசலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. வீடியோவில் என்ன சின்ன சின்ன திருத்தங்கள் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. கிவ் அ தம்ஸ் அப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்புடன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.